இப்போ இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்குங்க நான் வந்து இங்கே 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் ஊற வச்சாதான் நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குங்க. இப்போ 6 மணி நேரம் கழித்து நல்லா அரிசியை கழுவி எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எதால் அரிசி ஊற வைக்கிறீங்களோ அந்த 1/2 கிலோ அரிசியை அளந்து எடுத்துக்குங்க. இப்போ 1 கப்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. இது வந்து மாவு கிளறி எடுக்கிறதுக்கும் சேர்த்தி தாங்க தண்ணி அளவு. 1/2 கப்பு நீங்கள் அளந்து எடுத்துக்குங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதாவது மாவு அரைக்கிறக்கும் சரிங்க, மாவு வந்து கிளறக்கும் சரி, மொத்தமாக தண்ணி அளவு 1/2 கப்புங்க. அந்த 1/2 கப்புலேருந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேவைப்படுங்க. 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு அளவுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மிக்ஸி ஜாரை கழுவி எடுத்துக்குங்க. டோட்டலாக 1/2 கப்பு தண்ணியில் எனக்கு வந்து இங்கே 1/2 கப்பு அளவுக்கு பிடிச்சிருக்குதுங்க. பேலன்ஸ் 1 கப் தண்ணி இருக்குது. அதை நம்ம வந்து மாவு கிளறும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப்பு அளவுக்கு தண்ணிங்க. அதுதான் மெயின். தண்ணி உங்களுக்கு அதிகமாகிட்டாலும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் உங்களுக்கு கிளற வேண்டியது வரும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறதுங்க. 1க்கு 1/2 சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குங்க. அடி கனமான கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சூடுபடுத்துங்க. நல்லெண்ணெய் சூடானதுமே கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணுங்க. நல்லா பொறு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. அடுத்ததாக வரமிளகா நான் வந்து ஒரு 7 வரமிளகாய் எடுத்துருக்கிறேங்க. 7லேருந்து 8 வரமிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை நல்லா வந்து கிளறி விடுங்க. அடுத்ததாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அடுத்ததாக நான் வந்து இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அடுத்ததாக நான் வந்து இங்கே துருவி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு முறை வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. தேங்காயை வதக்கினதுமே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை இதோட சேர்த்திக்கிங்க. அதாவது 1 கப்புக்கு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துருக்குறேங்க. அதில் மாவை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணினது போக மீதி இருக்கிற தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுமே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை நல்லா கட்டி இல்லாமல் இதில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லா மாவுமே ஊற்றியாச்சுங்க. மாவு கரைச்சி வச்சுருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு ஆள் இருந்தால், அதாவது நீங்கள் 2 பேர் நின்று செய்கிற மாதிரி இருந்தால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கண்டினியூஸாக அந்த மாவு வந்து விடலாங்க. ஒரு ஆள் மாவு கரைச்சி ஊற்ற ஒரு ஆள் வந்து நல்லா கிளறலாங்க. சப்போஸ் நீங்கள் சிங்கிளாக செய்கிறீங்க அப்படின்னா அடுப்பை அணைச்சிட்டு மாவை வந்து ஊற்றி நல்லா கிளறிட்டு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு தொடர்ந்து கைவிடாமல் கிளறுங்க. இதில் மெயினாக கைவிடாமல் கிளறணுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா உங்களுக்கு அரிசி மாவுங்கிறனால அடியில் டக்குன்னு பிடிச்சிருங்க. தொடர்ந்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இதை நல்லா கிளறுங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் மாவு வந்து இப்போ தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா உங்களுக்கு உருண்டு வர்றது. இப்போ நம்மளோட மாவு கரெக்டான பதத்தில் வெந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற விடுங்க.
இதனோட பதம் பார்த்தீங்கன்னா ஈர கையால் நீங்கள் மாவை தொட்டு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா சரியான பதத்தில் வெந்திருக்குதுன்னு அர்த்தங்க. இதை வந்து நல்லா ஆற விடுங்க. இந்த மாவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து கிளறது மட்டும்தாங்க கஷ்டம். ஆனால் இந்த மெத்தடில் கொழுக்கட்டை செய்யும்போது இதனோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கையில் ஒட்டல பாருங்கள். கையை ஈரப்படுத்திட்டு மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வர்றது உங்களுக்கு கரெக்டான இதுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதை ஆவியில் வேக வைக்க போகிறோங்க. இப்போ கையில் நல்லெண்ணெய் தொட்டுட்டு இதை நல்லா உருட்டி புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைங்க. இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து இதை உள்ளங்கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த புடி கொழுக்கட்டை ஷேப் வருங்க. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக விட்டால் போதுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே கீழே தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கிறேங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு டவல் போட்டு நம்ம கொழுக்கட்டையை வந்து நல்லா அடுக்கலாங்க. இப்போ பாத்திரத்தை மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடிங்க. நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து கார கொழுக்கட்டைங்க. இதே மெத்தடில் நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை செய்யலாம். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கார கொழுக்கட்டை ரெடிங்க. நல்லா உங்களுக்கு 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசி மாவில் செய்கிறத விட அரிசியை வந்து ஆட்டி இந்த மாதிரி மாவு கிளறி செய்கிற கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. முக்கியமாக இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க. கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்.